பொதுவாக நான் முதுமலையில் சஃபாரி போகும்பொழுது நிறைய அனிமல்ஸை சைட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது கிடையாது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா எப்போயாவது 1-2 யானைகள் தான் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதை தவிர மான்கள் இதுதான் வந்து காமனாக பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த சஃபாரியில் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டமாக யானைகள் மட்டும் இல்லாமல் புலி இருக்கக்கூடிய இடத்தையும் நம்ம பார்த்தோம். இது உண்மையிலே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. சஃபாரியில் இவ்வளோ யானைகளை வந்து ஒரே இடத்துல பார்க்க முடியுமாங்கிற அளவுக்கு அவ்வளோ யானைகளை பார்த்தோம். இது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் நீண்ட நாளைக்கு அப்புறம் முதுமலையில் சஃபாரி போகலான்னு சொல்லிட்டு சஃபாரி கவுண்டருக்கு வந்திருந்தோம். கூட்டம் பார்த்தா ஏற்கனவே அங்கே அதிகமான அளவில் கூட்டம் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு நாம் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணோம். டிக்கெட் கட்டணம்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 340 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த சஃபாரி டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour, ஆக்சுவலாக ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட சஃபாரி இருக்கும். உண்மையிலே சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய சஃபாரியிலேயே வந்து ஓரளவுக்கு சீப்பான சஃபாரி அப்படின்னா முதுமலை சஃபாரியை சொல்லலாம். இதே வந்து நீங்கள் பந்திப்பூர் சஃபாரி 1.5 மணி நேரத்துக்கு 650 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே கபினில் வந்து பார்த்திங்கன்னா 830 என்னமோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க 3 hour இதுக்கு. அப்படி கம்பேர் பண்ணும்போது இங்கே முதுமலையில் வந்து எவ்வளவோ பரவாயில்ல. சரி, நம்மளும் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நம்மளுடைய சஃபாரியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த முதுமலை டைகர் ரிசர்வ்ல ஏகப்பட்ட வனவிலங்குகள் வாழ்ந்து வருது. பர்டிகுலராக சொல்லணும்னா 103க்கும் மேற்பட்ட புலிகளும் 135க்கும் மேற்பட்ட சிறுத்தைகளும் 200க்கும் மேற்பட்ட யானைகளும் இந்த வனவிலங்கு சரணாலயத்தில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம போகும்பொழுது யானைகளை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ரோடில் ட்ராவல் பண்ணி போகும்பொழுதே பார்க்க முடியும். ஆனால் நான் சஃபாரின்னு போகும்போது பெரிய லெவலில் யானைகளை பார்த்ததில்ல. 1-2 யானைகள் தான் நான் பார்த்துருப்பேன். ஆனால் இந்த வாட்டி நாம் எப்படியாவது உள்ளுக்குள்ளார போகிறோம், புலியை பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இந்த சஃபாரியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு கைமேல் பலன் கிடச்சதா இல்லையா அப்படிங்கிறத வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் யானைகளையும் அதிகப்படியான எண்ணிக்கையில் பார்க்க முடிஞ்சுது. ஒரு யானை எங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக துரத்திட்டு வந்துச்சு. இது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். நாம் சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல சிக்னலை ஒரு யானை கூட்டத்தை ரோட்டு ஓரத்துலேயே பார்த்தோம். அதாவது மெயின் ரோட்டு ஓரத்துலேயே வந்து நம்ம பார்த்தோம். அதை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தான் கடந்து போயிருப்போம். மறுபடியும் ஒரு 2 யானைகளை வந்து ரோட்டு ஓரத்துலேயே பார்த்தோம். பரவாயில்லையே, இன்றைக்கி சஃபாரி ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு வந்து ஒரே பாசிட்டிவ் சைனாகவே இருக்கே, அப்படின்னா சஃபாரியில் நமக்கு நல்ல விதமாக வந்து இன்றைக்கி அனிமல் சைட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம போக ஆரம்பித்தோம்.
வண்டி வரல இருக்கா எதிர் திசையில் வந்த ஜீப் டிரைவர் என்ன சொன்னார்னா, அங்கே புஷ்ஷுக்குள்ளார 2 டைகர் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதாவது அவங்க இருந்து பார்த்துட்டு வெளியில் வரல அப்படின்னோடனே அவங்க போயிட்டாங்க. ஸோ இதனால் ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2-3 ஜீப் வந்து அங்கே ஆல்ரெடி நின்று பார்த்துட்டு இருக்காங்க, டைகர் வெளில வருதா அப்படின்ட்டு. நம்மளும் போய் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏற்கனவே இந்த சஃபாரி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம சஃபாரி வேனோட டிரைவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏற்கனவே வந்து டைகர் வந்து ஒரு மானை வந்து அடித்து போட்டிருக்கு அப்படின்ட்டு. பொதுவாக வந்து ஒரு மானை அடித்து போட்டுச்சுன்னா ஒரு 4-5 நாளைக்கு அது அதே இடத்த விட்டு வேற எங்கேயும் போகாது, அங்கேயே இருந்து அது சாப்பிட்டுட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சத்தம் போடாமல் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இருந்தார். நாமளும் வெயிட் பண்ணி பார்த்தோம் வெளில வருதா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த 2 டைகருமே வந்து அங்கே புஷ்ஷுக்குள்ளார வந்து மறைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா, அதுக்குள்ளே தான் இருக்கிறாப்புல சொன்னாங்க. பட் நம்மளால் பார்க்க முடியல. சரி கொஞ்சம் அசைவு ஏதாவது இருந்தால் கூட பார்க்கலான்னு பார்த்தா சுத்தமாகவே பார்க்க முடியல. நாங்களும் ஏறக்குறைய ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேலே அதே இடத்துல இருந்தே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். சரி எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ளார இருக்கிற புலி ஒரு கட்டத்தில் வெளியில் வரும் அப்படிங்கிறதுனால. ஆனால் நம்ம வெயிட் பண்ணி டைம் தான் போயிட்டே இருந்ததே தவிர அது வர்ற மாதிரி தெரியல. சரி ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுடைய சஃபாரி டைமிங்கே 1 மணி நேரம் அப்படிங்கிறதுனால ஃபுல் டைமும் இங்கே வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற இடத்துக்கு நம்மளால் போக முடியாது, வந்த சஃபாரியும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் டிரைவர் ஒரு 20-25 நிமிஷம் வெயிட் பண்ணார். அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம கிளம்பிட்டோம்.
இந்த மாரி இடத்துல வந்தால் தெரியும். அங்கெல்லாம் ஒரே புஷ்ஷாக இருக்குது. நிறையா வந்துடுச்சு. அவ்வளோ. 。 .
ஒரு சஃபாரியில் இவ்வளோ யானைகளை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரே சஃபாரியில் இவ்வளோ யானைகளை அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். ஏன்னா நான் ரெண்டாவதாக இந்த மாதிரி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் ஒரு சஃபாரியில் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி கபினியில் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சஃபாரியில் தான் இவ்வளோ யானைகளை ஒரே இதில் பார்க்க முடிஞ்சுது. இந்த சஃபாரியும் காணொலியும் இதோட நிறைவுக்கு வருது. இந்த சஃபாரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.